ஹாய் ஹலோ நான் உங்கள் ஷமிஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டுடே சேல்ஸ் டீம் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட். ஏன் ரிக்வெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம்னு எஸ்பிஓலேயே அந்த பேமெண்ட்டு ஆட் பண்ணி எஸ்பிஓ மூலமாகவே கொடுக்க போகிறாங்க. பேட்ச் பை பேட்சாக தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சாரு. டோட்டலாகவே 4000 பேர் தான் அதில் இருக்கிறாங்க. ஸோ 500 பேராக கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் அண்ட் ஜனவரியில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க. நாளைக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம்னு சார் சொல்லியிருக்காங்க. அது எப்படி எப்போன்னு சார் நோட்டீஸ் போர்டில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். சில பேர் அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அது இன்னைக்குள்ள இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிடும்னு சார் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும், ரிஜெக்ட் பண்ண வேண்டியவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும்னு சார் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோ போனஸ் ரிலீஸ் ஆனவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட்டு அவங்க குரூப்பில் போடுங்க. அப்போதான் எல்லாருக்குமே தெரிய வரும். இன்ட்ரோ போனஸ்ன்றது டைரக்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு தான் ஆட் ஆகும். நியூ விட்ரா சேல்ஸ் டீமில் யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகும். இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தோம்னா ப்ரொமோஷன் டீம் மாறணும். சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் டீம் மாறினாங்கன்னா இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிய பணம் குறைஞ்சி ப்ரொமோஷன் டீமுக்கான சேலரி தான் கிரெடிட் ஆகும். சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் சேலரி எடுக்கணும்னா எலைட் லைனர் பிளானில் தான் சூஸ் பண்ண முடியும். ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க சேல்ஸ் டீமில் மாற முடியாது. ஸோ இதுவரைக்கும் யார் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களோ அவங்க எலைட் பிளான் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் டீமில் இருந்துக்கலாம். இனிமேல் சேல்ஸ் டீம் ஒருத்தருக்கும் இனி கொடுக்க முடியாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. நியூ மார்க்கெட்டிங் பிளானில் ஐடி போடுறவங்க யார் ஐடி போடுறாங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் பேன் கார்டு அண்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே ஒரே நேமில் தான் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சார் சொல்லியிருக்காங்க. ஃபேக் ஐடிஸ் யாரும் போடாதீங்க அப்படின்னும் சார் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஐடி வந்தால் ஹேண்டிகிராஃப்ட்டுக்குன்னு எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் மூலமாக எஸ்பிஓவை மார்க்கெட்டிங் இண்டிவிஜுவலுக்கு பர்ச்சேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஃப்ரீயாகவே அவங்க கோர்ஸு பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே. நியூ ஐடி போட்டு கொடுக்குற மெம்பர்ஸுங்களுக்கு ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜு இந்த லிங்க்கு எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்கலாம். இதே மாதிரி மார்க்கெட்டிங் பிளான் பற்றி நம்ம இன்ஃப்ளூயன்சருங்க ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ மேக் பண்ணி போடலாம். இதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. என்னென்னா கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு வீடியோ போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய நம்பர் கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா ரீஃபண்டபிள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே சேரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா குரூப் கிரியேட் ஆக்டிவ் டவுன்லைனர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இன்ஆக்டிவ் டவுன்லைனர்ஸுங்க இருக்கக்கூடாது. நம்மளுடைய அப்லைனர் ஆக்டிவாக இருக்கும்போது அதில் டவுன்லைனர்ஸுங்க ஜாயின் பண்ணியே ஆகணும்.
இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா அப்ளைனர் ஆக்டிவ் கிடையாது. அதுக்காக நான் இன்னொரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணவும் அவசியம் இல்லை. என்னுடைய டவுன்லைனர்ஸை நானே ஆக்டிவில் வச்சு அவங்கள நான் ஆக்டிவாக கொண்டு வந்துப்பேன். அப்படின்றவங்க கண்டிப்பாக தாராளமாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி கரெக்டான முறையில் ஆக்டிவில் வச்சுக்கலாம் அவங்களுடைய குரூப்பை. இதுக்கு எந்த நோ ப்ராப்ளமும் கிடையாது. 100% நான் ரெகுலராக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி தனியாகவே நான் என்னுடைய குரூப்பை நான் கரெக்டாக வச்சுக்க முடியுமன்றவங்க கண்டிப்பாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் எனக்கு பிடிச்ச இன்னொருத்தர் குரூப்பில் நான் போய் ஜாயின் ஆகுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இன்னொரு குரூப்பில் ஜாயின் ஆகி நம்ம ஒர்க்கு பண்ணலாம். எப்படின்னு தான் சாரு இன்னைக்கான நோட்டீஸ் போர்டில் ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாரு இன்னைக்கான நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்டுக்கு என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.